வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வணனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் முதல் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை எப்படி இருக்கும் இந்த வருஷமானது என்பதை பற்றி தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் 7வது பகுதியாக இந்த குரோதி வருஷத்தில் நவகிரகங்களில் முக்கியமாக பெயர்ச்சியாகிறவர் குரு பகவான், ராகு கேது, சனீஸ்வர பகவான். இதுதான் முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுறது. இல்லை இந்த எந்த கிரகங்கள் பயிற்சியாகிறது அப்படின்னா குரு பகவான் பயிற்சியாகிறார். இந்த நவகிரகங்களை பற்றிய முழு விளக்கத்தை தான் இன்றைய தினம் இந்த பதிவிலே பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இந்த குரோதி வருஷம் முழுவதுமே இந்த நவகிரகங்களினுடைய அமைப்பானது இப்படித்தான் இருக்கும். அனைவருக்கும் நவகிரகங்களினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நவகிரகங்கள் எப்படி இந்த வருஷம் முழுக்கவும், அதாவது சித்திரை மாதம் 1ஆம் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழு விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னாக்க என்னன்னாக்கா நவகிரகங்கள்லேயே சூரிய பகவான் அவருக்கு பெயர்ச்சி கிடையாது. அவர் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதம் முழுவதும் ஒவ்வொரு ராசியில் இருப்பார், 12 ராசியில். சந்திர பகவான் 2.25 நாள் வரைக்கும் தான் இருப்பார், அடுத்தது ஒரு ராசிக்கு போயிடுவார். செவ்வாய் பகவான் அவர் அவருக்கு அஸ்தமனம் உண்டு. அதை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுவோம். புதன் பகவானுக்கு ஒரு சில நாளைக்கு 4 நாள் இருப்பார், ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னாக்கா 1 மாதம் 1.5 மாதம் இருப்பார். அப்புறம் ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா 15 நாள் இருப்பார், 24 நாள் இருப்பார். அதனால் அவருக்கு புதன் பகவானுக்கு பயிற்சிங்கிறது கிடையாது. ஏன்னா குரு பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒரு வருஷம் இருப்பார், அதனால் அவருக்கு பயிற்சின்றது உண்டு. சுக்கிர பகவான் எல்லாரும் சொல்கிறா சுக்கிர பயிற்சின்னுட்டு. இந்த சுக்கிர பகவானும் என்னன்னாக்கா எந்தெந்த ராசியில் எப்படி எப்படி இருக்காரோ அப்படி எப்படி இருக்கும். அவருக்கு அஸ்தமனம் உண்டு, உதயமார்க்கம் உண்டு. அதே போல் சனீஸ்வர பகவானுக்கு 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியில் இருப்பார், அவருக்கு பயிற்சி உண்டு. ராகு கேது பகவானுக்கும் பயிற்சி உண்டு, ஒவ்வொரு ராசிலையும் 1.5 வருஷம் இருப்பாள். அதை பற்றி தான் இன்றைக்கி ரொம்ப விளக்கமாக சொல்ல இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சியானது குரோதி வருஷம் 18ஆம் நாள், அதாவது 1/5 மே மாதம் முதல் நாள் 1/5/2024 புதன்கிழமை அன்று குரு பகவான் பயிற்சியாகிறார். இந்த குரு பகவான் 28 நாழிகை 22 வினாடிக்கு பயிற்சியாகிறார். 28 நாழிகைனாக்கா அன்றைக்கி சூரிய உதயத்தை வச்சு பார்த்தோம்னா
சரியாக 5:07 இந்த குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷபராசியில் ஒரு வருஷம் இருப்பார். இந்த வருஷம் முழுக்க அதில் தான் இருப்பார், ரிஷபராசியில் தான். அப்போ குரு பகவானுடைய நவக்கிரகங்களுடைய குரு பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக உண்டு இந்த வருஷம். இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் அப்புறம் தனியாக போடுவோம் உங்களுக்கு. இந்த வருஷம் குரோதி வருஷத்தில் குருவும் சுக்கிர பகவான் 2 பேருமே உதயம் அஸ்தமனம் என்ன அப்படின்றத பார்ப்போம். குரு பகவான் சித்திரை மாதம் 20ஆம் நாள், சித்திரை 20ஆம் தேதி மேற்க அஸ்தமனம் வரார். மேற்க அஸ்தமனம் ஆகிட்டு வைகாசி மாதம் 20ஆம் தேதி, ஒரு மாதத்துக்கு அவர் அஸ்தமனமாக தான் இருக்கார். வைகாசி 20ஆம் தேதி கிழக்க உதயமாகிறார். அவர் கிழக்க உதயமாகி குரு பகவான் வருஷம் முழுக்கவுமே கிழக்க உதயத்தில் தான் இருக்கார். அப்படி அவர் கிழக்கில் உதயத்தில் இருக்கும் பொழுது மறுபடியும் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, இந்த சுக்கிர பகவான் இருக்காரு, அவர் இதே குரு பகவான் வக்கரமாறார். எப்போ வக்கரமாறார்? புரட்டாசி மாதம் 29ஆம் நாள் அன்னைக்கு வக்கரமாயிட்டு வைகாசி மாதம் 29ஆம் நாள் அப்போ பார்த்துங்க. அதாவது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி வக்கரமாறார் குரு. அதே தை மாதம் 29ஆம் தேதி வக்கர நிவர்த்தியாகிறார். தை மாதம் தான். அப்போ 4 மாதத்துக்கு அவர் வக்கர கதியில் தான் இருக்கார். குரு பகவான் வக்கரமாக இருக்கார். இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். சுக்கிர பகவான் சித்திரை மாதம் 25ஆம் நாள் கிழக்கே அஸ்தமனமாகிறார் சுக்கிரன். அங்கே அஸ்தமனமாயிட்டு ஆனி மாதம் 23ஆம் நாள் மேற்கே உதயமாகிறார். அதாவது சித்திரை 25 அஸ்தமனமாகி ஆனி மாதம் தான் 23ஆம் நாள் உதயமாகிறார். அப்போண்டாக்க என்ன ஆகுது? 3 மாதத்துக்கு 2 மாதம் 28 நாள் அவர் அஸ்தமனத்தில் தான் இருப்பார். அஸ்தமனம்னாக்க தூங்குறதுன்னு பேர். அந்த சமயத்தில் அந்த கிரகங்களுடைய செயல்களானது நேர்மாறாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் அதே அவர் என்ன பண்ணுறார்? ஆனி மாதம் 23ஆம் தேதி மேற்கே உதயமாகிறார். பங்குனி மாதம் 7ஆம் தேதி மேற்கே வக்கர அஸ்தமனமாகிறார். மேற்கே வக்கரதான் அஸ்தமனமாகிறார் சுக்கிரன். பங்குனி மாதம் 17ஆம் தேதி மறுபடியும் கிழக்கே வக்கரமாக இருந்துட்டே உதயமாகிறார் சுக்கிர பகவான். அப்படின்னாக்கா வெறும் 10 நாள் தான். 10 நாள் வக்கரத்தில் அஸ்தமனம் ஆகிறார். அதே பங்குனி மாதம் 17ஆம் தேதி கிழக்க வக்கரமாகி உதயமாகிறார். 11 நாள், சரியாக 11 நாள். 7ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும்னாக்க 11 நாள். செவ்வாய் பகவான் இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் முதல் பங்குனி மாதம் 31ஆம் நாள் வரைக்கும் அஸ்தமனமே கிடையாது. பூமிக்காரகன். ஏன்னா அவன் தானே ராஜா இந்த வருஷத்துக்கு. அதனால கிடையாது. சனி பகவான் சித்திரை மாதம் 1ஆம் நாள் முதல் மானி மாதம் வரைக்கும் கும்பத்திலேயே சஞ்சரிக்கிறார். ஆனி மாதம் 5ஆம் தேதி அவர் வக்கரமாகிறார் கும்பராசியிலேயே. ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வக்கர நிவர்த்தியாகிறார் சனீஸ்வர பகவான். மாசி மாதம் 15ஆம் தேதி மேற்கே அஸ்தமனம் வரார். சனீஸ்வர பகவானும் அஸ்தமனம் வரார். நல்லா புரிஞ்சுங்க. அஸ்தமனம் ஆயிட்டு
பங்குனி மாதம் 15ஆம் தேதி கிழக்க வந்து உதயமாறார் சனீஸ்வர பகவான். இந்த ராகு கேது பகவான் வந்து இந்த வருஷம் குரோதி வருஷத்தில் அவளுக்கு பெயர்ச்சியே கிடையாது. ராகு பகவான் வந்து மீன ராசியிலும் கேது பகவான் வந்து கன்னியா ராசியிலையும் இந்த வருஷம் முழுக்க அதிலே தான் இருப்பாள். அதனால இந்த வருஷம் வந்து இந்த நவக்கிரகங்கள்லாம் இவா தான் முக்கியமாக சொல்கிறது. மற்றவெல்லாம் வந்து அஸ்தமனம் மாறுதோ உதயம் மாறுதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் புதன் பகவானுக்கு உண்டு அஸ்தமனம் மாறுதெல்லாம். அவர் அசங்கமும் ஆவார் அஸ்தமனமும் ஆவார். அதை நல்லா புரிஞ்சுங்க. இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா குரு பகவான் வந்து அதாவது நேற்றைய தொடர்ச்சியில் நவநாயகர்கள் அவளுடைய இதை பற்றி பகுதி 6 போட்டிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியில் பார்த்தோம்னாக்க குரு பகவான் வந்து சித்திரை மாதம் 20ஆம் தேதி மேற்கே அஸ்தமனமாகி வைகாசி மாதம் 20ஆம் தேதி கிழக்கே உதயமாகிறார். புரட்டாசி மாதம் 29ஆம் நாள் குரு பகவான் வக்கரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து தை மாதம் 29ஆம் நாள் வரை அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார். நல்லா புரிஞ்சுங்க. தை மாதம் 29ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். சுக்கிர பகவான் வந்து ஏன்னா இவா 2 பேர் தான் முக்கியமே கிரகத்தில். மனுஷன் வந்து குரு பகவானுக்கு என்னென்னைக்கு வேலை அப்படின்னாக்கா எல்லா விதமான செயல்களையும் தடை இல்லாமல் அபிவிருத்தி பண்ணி கொடுக்கக்கூடியது குரு பகவான். ஏன்னா 100% அவர் வந்து சுபகிரகம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து முக்கால் தான் சுபம், கால்வாசி வந்து ஒரு அசுப கிரகம். இந்த சுக்கிர பகவான் வந்து சித்திரை மாதம் 25ஆம் தேதி கிழக்கே வந்து அஸ்தமனமாகி ஆடி மாதம் 23ஆம் தேதி மேற்கே உதயமாறார். மாசி மாதம் 20ஆம் தேதி முதல் வக்கரத்தில் வந்து சஞ்சரிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த வருஷம் குரோதி வருஷம் முழுக்கவுமே வக்கரத்தில் தான் அவர் சஞ்சரிக்கிறார். புரியுதுங்களா? வக்கரமாக தான் இருக்கார். பங்குனி மாதம் 7ஆம் தேதி மேற்கே வக்கர அஸ்தமனமாக்கி பங்குனி 17ஆம் தேதி கிழக்கே வந்து வக்கர உதயமாகிறார் சுக்கிர பகவான். ஏன்னா இவர் 2 பேரும் நமக்கு, ஏன்னா சுக்கிர பகவான் வந்து நமக்கு கொடுக்கக்கூடியவர், அள்ளி கொடுக்கக்கூடியவர். ஆனால் தான் ஒவ்வொருத்தருடைய ஜாகத்திலையும் இந்த குரு பகவானையும் சுக்கிர பகவானையும் முக்கியமாக எடுத்துப்பார். அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நாளை 8வது பதிவாக இந்த குரோதி வருஷத்தில் அனைவருக்குமே ஆதாயம் எவ்வளவு, விரயம் எவ்வளவு, ஒவ்வொரு 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஜென்ம நட்சத்திர பலன், குரோதி வருஷத்தினுடைய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் கந்தாய பலன், இதெல்லாம் நாளைக்கு பதிவில் சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.